ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விலாக் தான். அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச கடை. என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர். அங்கே தெரியுது பாருங்கள். இந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கின உடனே அந்த சரவணா ஸ்டோர் வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அவங்க ஆடில் சொல்கிற மாதிரியே ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தது. எனக்கு இந்த கடைக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் என் பையன் ஐயோ அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகவே இல்லை. சரி, லாஸ்ட் வீக்கு தான் ஒரு நாள் சரி போகலாம் அப்படின்னு சொன்னால் சரின்னு போனோம். நாங்கள் போகிறச்சே நைட் ஆயிடுச்சு. 7:30 7:45 கூட ஆயிடுச்சு. கார் பார்க்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது. ஆனால் நிறைய இடம் இருந்தது. அப்படியே எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங்லாம் நிறையா இருந்தது. இவர் தான் அந்த கடையோட ஓனர் பாருங்கள். அங்கே அவர் நடித்த சினிமா படம் பேனர் அப்படியே மாட்டியிருந்தாங்க. நாங்கள் இங்கே தான் நிறைய கார் பார்க்கிங் ஃபுல்லாக இருந்தது. கடைசியாக இங்கே நிறுத்திட்டு இது வழியாக மேலே ஏறி கடைக்குள்ளே போகிறோம். கடையில் என்னென்னலாம் இருக்குது புதுசாக நிறைய நான் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த பாடி சரவணா ஸ்டோர் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்போலேருந்தே எனக்கு போய் பார்க்கணுன்னு ஆசை. இது எல்லாமே கார் பார்க்கிங் தான் பாருங்கள். எவ்வளோ கார் வேணாலும் போய் பார்க் பண்ணலாம். அவ்வளோ நிறைய அப்படி இடம் நிறையா இருந்துச்சு. அது பாடியில் ரொம்ப பெரிய இடத்துல தான் வச்சுருந்தாங்க. இதான் நாங்கள் கார் பார்க்கிங் நிறுத்திட்டு ஏறி வந்த இடம். இப்போ கடைக்குள்ளே போய் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் வாங்க. அன்னம் ஷாப்பில் தீபாவளி பலகாரங்கள் ரெடி ஆயிடுச்சு. தேங்குழல் மாவு, அதுக்கு இந்த வருஷம் எள்ளு பேக்கெட் கூட போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முள்ளு முறுக்கு மாவு, மாவுருண்டை மாவு, ரவா லட்டு மிக்ஸு, கவுனரிசி தேன்குழல், ரிப்பன் பக்கோடா. இந்த வருஷம் ரிப்பன் பக்கோடாவும் கவுனரிசி தேன்குழலும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. இப்போ கடையோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் பாடி சரவணா ஸ்டோரோட என்ட்ரன்ஸு. பாருங்கள் எத்தனை ஃப்ளோர் இருக்குது. 9 ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 9. ஏன்னா லிஃப்டில் 9 ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் இருந்தது. அதுக்கு மேலே 10வது ஃப்ளோர் ஃபுட் கோர்ட் போல். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். போனதுமே நம்ம சப்ஸ்கிரைபர் லக்ஷனா அப்படிங்கிறவங்கள பார்த்தோம். அவங்க உங்களோட சேனல் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீடும் இந்த கடைக்கு பின்னாடி தான் இருக்கிறதா சொன்னாங்க. உங்களோட ஷாப்பிங் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு போனோம். லிஃப்ட்டே ரொம்ப ரூம் சைஸில் இருந்தது. அதில் பாருங்கள் 9th ஃப்ளோர் வரைக்கும் இருந்தது. நாங்கள் எவர் சில்வர் திங்ஸ் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சும்மா எதுவும் வாங்கணும்னு அவசியமாக கட்டாயமாக இல்லை. பட் சரி போய் அந்த கடையும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இது லிஃப்ட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளோர் 9th ஃப்ளோரில் நாங்கள் இறங்கினோம். இதில் எல்லாம் பாத்திரங்கள் இருந்தது. இது பிளாஸ்டிக் டப்பா டப்பர் வேர் மாதிரியே இருந்தது. 2 டப்பா 76 ரூபா. சரி எடுத்து பார்த்தோம். பார்த்துட்டு ரேட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இதெல்லாம் சாதம் வடிக்கிற தவளை உருளி மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த உருளி பாயாச உருளி இதுதான் நான் வாங்கினேன். 239 ருபீஸு. கேரளா உருளி மாதிரி இருந்தது. சரி மாவு ஏதாவது பிசையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாதம் வடிக்கிற உருளிலாம் நான் சும்மா தான் எடுத்து ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். ஆனால் இந்த சரவணா ஸ்டோரில் நம்ம டி நகர் சரவணா ஸ்டோர் அளவுக்கு சீப்பான்னு எனக்கு தெரியல. அப்புறம் டப்பாலாம் பாருங்கள் நல்லா இருந்தது. நல்ல ஆனால் எல்லாமே திங்ஸ் எல்லாமும் நல்லா இருந்தது. தட்டுக்கள் பாருங்கள் அவ்வளோ நிறைய இருந்தது. தட்டு மாதிரி பேசின் மாதிரிலாம். அப்புறம் இது அப்படியே நம்ம லஞ்ச் பாக்ஸ், நம்ம ஒரு ட்ராவல் சமயத்தில் கூட இதில் இட்லி சட்னி அந்த மாதிரி இல்லை ரைஸோ எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்து பார்த்தேன். அப்புறம் சரி எவ்வளோ ஜாமான் வாங்குறதுன்னு சும்மா எடுத்து தான் பார்த்தேன். இதெல்லாம் எதுவும் வாங்கலை. இது மசாலா பாக்ஸு. எல்லாமே நல்ல குவாலிட்டி எல்லாமே இருந்தது. விலை கம்மிலையும் இருந்தது, நல்ல குவாலிட்டியும் இருந்தது. அப்புறம் எல்லாமே அப்படியே ஒரு சும்மா தான் பார்த்தேன். நிறைய திங்ஸ் வாங்கி என்ன பண்ணுறது. அதனால்
என்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்தேன். லேடீஸ்க்கே சாமானை பார்த்தானே ஒரு ஆசை வந்துடும் இல்லையா? அதனால் ஆனால் வீட்டில் இடத்தையும் யோசிச்சுக்கணும், வாங்கி வாங்கி சேர்க்கக்கூடாதுன்னு. அதனால் நான் இந்த தடவை அவ்வளோவா வாங்கலை. இது பாருங்கள், இதெல்லாம் ஆயில் கேனு, எவர் சில்வர்லேயே ஆயில் பாட்டிலு, இதெல்லாமும் தான். உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக்காக அது என்னன்னு தெரியல, ஃபைபரானு உள்ளே போட்டிருக்கு. அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸும் இருந்தது. ப்ரீத்தி, அப்புறம் ஃப்யூச்சுரா, இதெல்லாம் ஃப்யூச்சுரா தவா, அதெல்லாமும் இருந்தது. நிறைய பட்டர்ஃப்ளை பாருங்கள், இந்த கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருந்தது. எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் இங்கே இருந்தது. கொஞ்சம் ரேட் கம்மியாகவே இருந்தது. நான் இந்த பெர்க்னர் கடாய் தான் வந்து பார்த்தேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 18 சென்டிமீட்டர் டயமீட்டர். இது வந்து 2060 எவ்வளவோ போட்டிருந்தது பாருங்கள், 2045 ருப்பீஸு இது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரைப்ளை நம்ம ரொம்ப நாளைக்கு வரும், நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்க ஏதோ இன்னொன்று இருக்குது அப்படின்னு நான் வந்து 20 சென்டிமீட்டர் கேட்டேன். அது இல்லைன்னாங்க. இது வந்து 22 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க எடுத்து உள்ளே இருந்து. அதுவுமே நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஆனியன் சாப்பர், கரண்ட்டில் வச்சுக்கிட்டு நான் வந்து கயரில் இழுக்கிற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில். இது நம்ம உள்ளே போட்டுட்டு ப்ளக்கை மாட்டிட்டு அப்படியே ஆன் பண்ணனா ஆனியன் சாப் பண்ணிடலாம். நாங்கள் அது 1000 ருப்பீஸோ என்னவோ போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறைய ப்ரெட் டோஸ்டரு, சாண்ட்விச் மேக்கர் எல்லாம் நிறையா இருந்தது. நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே ஃபிலிப்ஸில், சும்மா பார்த்தேன் எது இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது மேலே லைட்டு, டேபிள் லேம்ப்பு, அப்புறம் வந்து காஃபி மேக்கர். இது பாருங்கள், காஃபி மேக்கர். இதில் தான் வந்து டீ கூட போட்டுக்கலாம், காஃபி ரெண்டுமே போட்டுக்கலாம். நாங்கள் அது அப்படியே ஃபில்டர் ஆகி மக்கில் அங்கே வரும்னு. இது ஏதோ பிளாக் ஹோல்ஸ், இது ஒரு காஃபி மேக்கரு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருந்தான். அந்த இதில் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து காஃபி பவுடர் போடணும். மேலே இது க்ளோஸ் பண்ணுறதுல தண்ணி ஊற்றிடணும். அப்புறம் இதை மாட்டி விட்டா, கையில் வச்சுருக்கான் பாருங்கள், அதை மாட்டி விட்டா அதில் வந்து காஃபி தூள் போட்டால் டிகாக்ஷன் வந்துடும்னு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபேபர் அவன், இதெல்லாமே நம்ம பிஸ்கெட்டு, கேக் அதெல்லாம் செய்யறதுக்கு அவன். இதெல்லாமும் எல்லா சைஸ்லேயும், சின்ன சைஸ், பெரிய சைஸ், எல்லா சைஸும் இருந்தது. நான் அவன்லாம் ஏற்கனவே வச்சுருக்கேன் மார்ஃபி ரிச்சர்ட்ஸில். அதனால் சும்மா பார்த்தேன் இதில் என்ன நியூவாக இருக்குதுன்னு. எல்லாம் அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். அன்னம் ஷாப்பில் தீபாவளி பலகாரங்கள், அதாவது ரெடிமிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் வெப்சைட்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கடைசி நிமிஷத்தில் வந்து ரஷ்ஷில் ஆர்டர் பண்ணாமல் முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாவெல்லாம் வந்து 6 மாதம் வரையும் கெடாமல் இருக்கும். ஹாப்பி தீபாவளி. இந்த கடையில் வந்து எஸ்கலேட்டரும் இருந்தது. ஏன்னா கூட்டமான நேரங்களில் நம்ம லிஃப்ட்டுக்கு காத்திருக்காமல் எஸ்கலேட்டரில் போகலாம், அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் எல்லா ஃப்ளோருக்கும் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதிலெல்லாம் பாருங்கள், நிறைய இந்த கார்னர் ஷெல்ஃபெல்லாம் இருக்குது. இதை பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை கார்னரில் எங்கேயாவது இடம் இருந்தால் அங்கேயும் மாட்டிக்கலாம். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் பாருங்கள், பிளாஸ்டிக் அவ்வளோ நிறையா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு, பிளாஸ்டிக்காக உள்ள எவர் சில்வராக தெரியல. நான் எல்லாமே எடுத்து பார்க்கல, எங்கள் டைமும் இல்லை, ஏன்னா நைட்டு போனதுனால டைம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், நம்ம ஷெல்ஃபு ஏதோ முக்கியமான திங்ஸ் எல்லாம் இதை வந்து டேபிள் மேலே வச்சு போட்டு வச்சுக்கலாம். 400 ருப்பீஸோ ஏதோ போட்டிருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து பக்கெட்டு, மூடியோடு இருக்க பக்கெட்டு, நக்கோடா பிராண்டு. அப்புறம் நிறைய சின்ன பிள்ளைங்க உட்கார்ற சேரு, பிளாஸ்டிக் சேரு எல்லாம். அது பாருங்கள், இந்த ஒயர் கூட இப்போல்லாம் வந்து நம்ம இந்த முன்னாடிலாம் இந்த ஒயர் கூட எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, இப்போ தான் இதெல்லாம் விட்டுட்டோம். இப்போ திரும்பவும் வந்து இந்த ஒயர் கூடையெல்லாம் நிறையா வருது. சேரில் பாருங்கள் எத்தனை மாடல்ஸ் இருக்குது பிளாஸ்டிக் சேரில். அப்புறம் நிறைய வீடு துடைக்கிறது ஒரு செக்ஷன், இது ஃபுல்லுமே வீடு துடைக்கிறது. இந்த தொடப்பம், இந்த கூடை பாருங்கள் ஒரே கலரில் எவ்வளோ இருக்குது,
மாப் பண்ணுறதுக்கே விதவிதமான புதுசாக எதேதோ வந்திருக்கு. அப்புறம் தொடப்பமும் நிறைய மாடல்ஸ் இருந்தது. அப்புறம் கொலுவும் இருந்தது. போன வாரம் நாங்கள் கொலு சமயத்தில் போனதுனால கொலு பொம்மைகளும் நிறைய வச்சுருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக குட்டி குட்டி பொம்மைகளாக இருந்தது. அது பில் போடுற கவுண்ட்ருக்கிட்டே இருந்தது. எல்லாமே அழகாக இருந்தது பாருங்கள். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோம். பார்த்தா மேலே பாருங்கள் சாண்ட்லியர் லைட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை பார்க்கவும் நம்ம வீட்டிலலாம் ஒரு சின்னதாக போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே அந்த அதாவது ரூஃபு ஃபுல்லுமே போட்டிருக்காங்க. அப்படி அழகாக இருந்துச்சு. அதனால் சரி அதையும் அப்படியே வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு தடவை இந்த பாடி சரவணா ஸ்டோரை போய் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். நைட் ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.